வெல்கம். இது உங்கள் ஜி தொலைக்காட்சியின் புத்தம் புதிய மெகா ஃபேமிலி கேம் ஷோ. பதஞ்சலி கேஷ்காந்தி ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள் பவர்ட் பை தஞ்சாரா. வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. ஆனா ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத ஒரு விஷயம் உறவுகள். இந்த மாதிரி அற்புதமான உறவு முறைகள்ல ரொம்ப ரொம்ப டெலிகேட்டான அதே சமயத்துல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உறவு முறை தான் இந்த மாமியார் மருமகள். ஸோ இதை பெருமைப்படுத்துற வகையில தான் இந்த நிகழ்ச்சி அமைய போகுது. முதல் அணி, லெட்ஸ் வெல்கம் மாஸ்டர் டிங்கு அண்ட் ஃபேமிலி. இரண்டாவதாக பங்கேற்க போகும் அந்த குடும்பம், லெட்ஸ் வெல்கம் நடிகர் அர்ஜுனன் நந்தகுமார் அண்ட் ஃபேமிலி. மூன்றாவதாக இடம்பெற போகும் ஃபேமிலி, லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் பிளாக் பாண்டி அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. சில பேருடைய வாழ்க்கை வந்து திருமணத்துக்கு பின் செம்மையா இருக்கும், சில பேருடைய வாழ்க்கை திருமணத்துக்கு பின் இப்படி ஆயிடும். ஸோ டிங்கு, எங்களுக்காக சொல்லுங்க, திருமணத்திற்கு முன் உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, திருமணத்திற்கு பின் வாழ்க்கை எப்படி இருக்கு? திருமணத்துக்கு முன்னா ஏமாத்துறதுக்கான சூழ்நிலை நிறைய இருந்தது. ஏன்னா அம்மா தானே அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் எஸ்கேப் ஆகிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தோம். வந்ததுக்கு அப்புறம் அடிப்பாங்க, அது பரவாயில்ல, வந்ததுக்கு அப்புறம் தான் அடிவாங்க. அப்புறம் திருமணத்துக்கு பின் போகும்போதே அடிப்பாங்க, எப்படி வந்தாலும் அந்த அடி தானே வாங்க போறான்ற மாதிரி. அதாவது இந்த மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடின்னு வாங்க தெரியுமா, பாவம் மாஸ்டர் டிங்குக்கு ரெண்டு பக்கமும் அடி அப்படின்னு. அடுத்ததாக அர்ஜுனன் நந்தகுமார், ஸோ உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கு பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ்? பெருசா ஒன்றும் கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய வித்தியாசம் என்னன்னா, நான் திட்டுத்தனமா அவங்க வீட்டுக்கு போவேன், கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க என் வீட்டுக்கு வந்துட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அப்படி திருட்டுத்தனமா அவங்க வீட்டுக்கு போவேன், கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து லீகலா இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. எப்பேற்பட்டு இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் நான் கேள்வியே பட்டதில்லை, இனிமே படம் வேணான்னே பாக்குறேன் நான். அருமை தம்பி பிளாக் பாண்டி, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாயை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய பொறுப்பு இருந்துச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு தாயை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய பொறுப்பு இறைவன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பையன் டைரக்டர் ஆயிடும்ப்பா, இந்த பையன் டைரக்டர் ஆயிடும். நிஜமாவே வந்து இந்த மேடைக்காக சொல்லலைன்னா கூட அது வந்து மனசுல இருந்து சொன்ன ஒரு வார்த்தையா தான் நான் பாக்குறேன். ஆமா, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பேன், 3 ஐஸ் வாங்கி தின்ன வேண்டியதா இருக்கு. ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிற பிளாக் பாண்டிக்கும் சரி உங்களுக்கும் சரி 4 சூடான ரவுண்ட்கள்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுல முதல் சுற்றை இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் சுற்றின் பேர் என்ன தெரியுமா? என்னை தெரியுமா? இவ்வளோ நேரம் நம்ம பயங்கரமாக கேப் விடாமல் பேசிட்டு திடீர்னு பார்த்தா உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த 3 பேரையும் திடீர்னு நாங்கள் எங்கேயோ தனியாக கொண்டு போய் வச்சுட்டோன்னு யாராவது ஃபீல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் அவங்கள எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத ஒரு சில விஷயங்கள் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் என்னென்னா, ஒரு டீமுக்கு 2 கேள்வி கொடுப்போம். இந்த 2 கேள்வியில் முதல் கேள்விக்கு நான் ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன், 2வது கேள்விக்கு ஆப்ஷனே தரமாட்டேன். நான் கேள்வி கேட்ட உடனே உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்லேட்டில் எழுதி காட்டணும், சொல்லக்கூடாது, எழுதி காட்டணும். சரியா? நீங்கள் என்ன பதில் எழுதியிருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்ன்றதை அவர்கிட்ட நம்ம கேட்போம். அவர் சொல்கிற அந்த பதில் அந்த எல்இடி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் அவர் சொன்ன பதிலும் நீங்கள் 2 பேரும் சொன்ன பதிலும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா, மனைவி அம்மா 2 பேரும் ஒரே பதிலை கரெக்டாக எழுதியிருந்தாங்க, அவர் சொன்னதோட மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 100 மதிப்பெண்கள். சப்போஸ் யாராவது ஒருத்தர் தான் கரெக்டாக எழுதியிருந்தாங்க அப்படின்னா 50 மதிப்பெண்கள். 2 பேருமே அதுக்கு தப்பாக எழுதியிருந்தாங்கன்னா நோ மார்க்ஸ். ஸோ முதல் கேள்வி அருமை தம்பி பிளாக் பாண்டி ஃபேமிலிக்கு போது, உங்கள் மகன், உங்கள் கணவர் ரொம்ப ரொம்ப பசியாக இருக்கும்போது எத்தனை இட்லி சாப்பிடுவார்? 6, 7, 8, 9. இதுதான் ஆப்ஷன். அந்த பதில் அப்படியே காமிங்க பார்க்கலாம். இப்போ மதிப்புக்குரிய பிளாக் பாண்டி அவர்கள்கிட்ட இந்த கேள்விக்கான விடையை நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். பிளாக் பாண்டி ப்ளீஸ். மாமியார் ஆஹா மருமக ஸ்வாஹா. எனக்கு ஆக்சுவலா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாண்டி. ஏன்னா கரெக்டா உங்க அம்மா 6ன்னு எழுதிருக்காங்க, மனைவி 7ன்னு எழுதிருக்காங்க. மனைவி பார்க்கும்போது 7 இட்லி சாப்பிடுவேன், அம்மா பார்க்கும்போது 6 இட்லி சாப்பிடுவேன். அம்மா சரியான பதில் சொன்னதுனால 50 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. கங்க்ராச்சுலேஷன். அர்ஜுன் ஃபேமிலி, உங்களுக்கான கேள்வி இதுதான். ஒவ்வொரு நாளும் அர்ஜுன் சராசரியாக எத்தனை முறை காஃபி டீ
இல்லை ஏதாவது ஒன்று குடிப்பார். 2 times, 3 times, 4 times or 5 times? காமிங்க பார்க்கலாம். Can we have Arjun? இந்த காஃபி டீ எவ்வளோ தடவை குடிப்பீங்களே? வீட்ல ஒரு 2-3 காஃபி குடிப்பேன். ம். ஆனா ஆஃபீஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல குடிக்கிறதெல்லாம் சேர்த்து 3. மருமகா மாமியார் சுவாகா. உங்க அம்மா 2ன்னு சொல்லியிருக்காங்க, உங்க மனைவி 3ன்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு காஃபி குடிக்கிறான்னு நினைக்கிறேன். பட் 3 என்பது சரியான விடை. அதை வந்து உங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, அதுதான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. எப்படியோ உங்க ஃபேமிலிக்கு 50 மதிப்பெண்கள் காயத்ரி பெற்று தந்திருக்கிறார்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். 3வது அணிக்கான கேள்வி மாஸ்டர் டிங்குவுடைய ஃபேமிலிக்கான கேள்வி. உங்கள் மகன், உங்கள் கணவர் அணியும் காலணியின் அளவில், அதாவது ஷூ சைஸ் ஒரு செப்பல் சைஸ் 7, 8, 9, 10 எதுவா இருக்கும்? ரெண்டு பேரும் அப்படியே திருப்பி காமிங்க. வாவ், பயங்கரமா இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒற்றுமை எழுதிருக்காங்க. இப்போ டிங்கு வந்து என்ன சைஸ்ல அவருடைய காலனி எல்லாம் வாங்குறாரு அப்படின்றத கேட்கலாம். டிங்கு 7 or 8. மாமியாரா ஆஹா மருமகளா ஆஹா. ரெண்டு பேருமே சரியான பதில சொல்லிருக்காங்க. சோ 100 marks to your family. சூப்பர். எப்பவுமே எடுத்து அடி வாங்குறது நான் தானே முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த காலனியோட சைஸ் என்னன்னு. நீங்க அடி வாங்கினது வீணா போல டிங்கு. அடியெல்லாம் கொடுத்தது இல்லைங்க, நீங்க வேற அதே சொல்லிட்டு இருக்காது. அடிக்கடி இதை சொல்றத பார்க்கும்போது நோ 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 நோ, நீங்க வர சொல்லுங்க, எப்ப அடிச்சேன்னு சொல்ல சொல்லுங்க. இதுவே அடிக்க வர மாதிரி தான் இருக்கு. அடிக்கலாம் மாட்டேன், ஒன்லி மெதி தான் அடிப்பாங்க. இந்த சுற்றின் அடுத்த கேள்வி, இந்த கேள்விக்கு ஆப்ஷனே கிடையாது. அதனால நீங்க நல்லா யோசிச்சு அழகா பதில் எழுதணும். பிளாக் பாண்டி ஃபேமிலிக்கு 2வது கேள்வி. எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பாண்டி அடிக்கடி சொல்லுவார்? ரெண்டு பேரும் பதில காமிங்க, என்னன்னு பார்ப்போம். உண்மைக்குரிய தம்பி பிளாக் பாண்டி அவர்களே, என்ன சொல்லுண்ணே? அதாவது எந்த விஷயத்துல உங்க மனைவி அம்மா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய விஷயத்தில் இருப்பாங்க. அதில் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனமான விஷயங்களில் வந்து இருப்பாங்க. மாமியாரா ஆஹா மருமகளா ஆஹா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாண்டி. ஏன்னா இந்த கேள்விக்கு உங்க அம்மா மனைவி ரெண்டு பேருமே சரியான பதில சொல்லியிருக்காங்க. 100 மதிப்பெண்கள். என்ன ஆண்டி சாதாரணமா கைத்து கிவ் மீ ஹை ஃபை. தப்பு கொடுப்பா. ஆண்டி பயங்கர ஹாப்பியா. பாயாசம் கன்ஃபார்ம். இப்போ அர்ஜுனன் ஃபேமிலி, உங்கள் மகன் கணவர் அடிக்கடி அர்ஜுன் வீட்ல சொல்ற ஒரு வார்த்தை என்ன? வார்த்தையோ ஏதாவது ஒரு விஷயமோ? டர்ன் பண்ணுங்க ஆண்டி, டர்ன் பண்ணுங்க. அர்ஜுன் அடிக்கடி வீட்ல சொல்ற ஒரு வார்த்தை என்ன? எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் ஒய்ஃபுக்கும் ரொம்ப கோவம் வர்ற விஷயம் அது. சடனாக வந்து எனக்கு காரில் ஃபாஸ்ட்டாக போகிறப்போ இல்லை எனக்கு எதாவது அடி போடுறப்போ நான் வந்து சொல்லுவேன், ஐயோ என்ன அடியெல்லாம் பற்றக்கூடாது, என்னை நம்பி ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அப்படிம்பேன். ஏண்டா வீட்டில் அம்மா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்கும், அதெல்லாம் உனக்கு கவலை இல்லை, ப்ரொடியூசர் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. அவங்க கடுப்பேற்றுற ஒரு விஷயம் அதுதான். மருமகா ஆஹா மாமியார் சுவாகா. ஒரு அம்மாவோட மனசை நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். உங்களை உங்க அம்மா வந்து ஒரு ஆக்டரா ஒரு டைரக்டரா பார்த்து உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ஃபேன்ஸ்னு போட்டு ரசிகர்கள்னு எழுதிருக்காங்க. ஆமா, அந்த ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இல்ல எங்க அம்மாவுக்கு எப்பவுமே வந்து அது ஒரு ஆசை. அவங்க எங்கேயா வெளியில போறப்போ வேணும்னு என்ன கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா ஜனங்களா என் பையனை எப்படி பாக்குறாங்க, அந்த ஒரு ஆசை, சின்ன சின்ன ஆசைலாம் எங்க அம்மாவுக்கு இருக்கும். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேரை செட் பண்ணி ஆட்டோகிராஃப் வாங்க வைக்கிறது அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா இல்லையா? ஆமா, என் கூட யாராவது போட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னா பாரு அங்க பாரு, எங்க பாரு என் பையனை பாரு ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ எங்க அம்மா கண்டிப்பா ஃபேன்ஸ் தான் நினைச்சிருப்பாங்க. இப்போ இந்த முதல் சுற்றின் கடைசி கேள்வி மாஸ்டர் டிங்குடைய ஃபேமிலிக்கு. இந்த கேள்விக்கு ஆப்ஷன் கிடையாது. நான் மறுபடியும் ஞாபகப்படுறேன், நான் பார்க்கறதுக்கு இந்த ஆக்டர் மாதிரி இருக்கேன்ப்பா அப்படின்னு அடிக்கடி அவர் சொல்ற ஆக்டர் யாரு? ரொம்ப வேகமாயிட்டீங்க, திருப்புங்க.
டிங்கு சார், நீங்க வந்து கூச்சமே இல்லாம இந்த நடிகர் மாதிரி நான் இருக்கேன்னு அடிக்கடி சொல்றீங்களாமே உங்க வீட்ல. அந்த நடிகர் யாரு? எனக்கு கமல் சார்னா உயிர். இந்த கேள்விக்கு 2 பேருமே கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. 100%. மாமியாராக மருமகளாக. இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க பண்ணோம். கமல் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால கமல் சார் மாதிரி ஏதாவது ஒரு டயலாக் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி காட்டினீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன் நான். எல்லாம் சிவமயம். எனக்கு அம்மாவை கண்டால் பயம், மனைவியை கண்டால் பயம், கேமராவை கண்டால் பயம், லைட்டை கண்டால் பயம், எதை பார்த்தாலும் பயம் 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 பயம். அந்த பயம் எல்லாம் கலந்து ஆனால் தமிழ் ஓப்பன் பண்ணி பார்த்தால் எனக்குள்ள ஒரு பொங்குற சந்தோஷம் இருக்கிறது. அது இந்த உலகத்தில் அந்த ஆணம் யாருக்கும் கிடைக்காது. ஏய், well done. இந்த குழந்தைக்கும் கிடைக்காத ஒரு இது. கமல் சார் இவரை ஃபர்ஸ்ட் ஜப்பான் கூட்டு போயிருக்காரு. ஆமா இல்ல, ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம் அது. இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை பத்தி பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு கிளாசிக்கான ஒரு படத்துல டிங்கு வாஸ் a major part. சின்ன வயசுல மலையாள ஆர்டிஸ்ட் மம்முட்டி எல்லாம் அவங்ககிட்ட மம்முட்டிக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. ஏன்டா என் கூட நடிக்கிறேன் என்னமோ கமல்னு சொல்லி சாரி அப்படின்னு திட்டு. கமல் சார் கூட நடிக்கிறதுனால மம்முட்டி எல்லாம் இவர் இல்ல திட்டி. கமல் சாரோட அப்ப நடிக்கல. he was not acting with him that time. மம்முட்டி கூட எல்லாம் நடிக்கும்போது எங்க கூட எல்லாம் நடிச்சு அவரை பத்தி பேசிட்டு அப்ப இருக்கு. அவர்கிட்டயும் போய் சொல்ல எனக்கு கமல்ஹாசன் தான் பிடிக்கும்னு. ஓகே. அப்ப அவரு சொல்றாரு நீ என் கூட நடிக்கிற அவரை பிடிக்கும்னு சொல்றியா அப்படின்னு. சோ முதல் சுற்றோட இந்த முடிவுல ரொம்ப அழகா எல்லா ஃபேமிலிஸும் ஆன்சர் பண்ணிருக்காங்க. இப்போ எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பிளாக் பாண்டி அவங்களுடைய ஃபேமிலி 150 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததாக அர்ஜுனன் ஃபேமிலி 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் அடுத்ததாக மாஸ்டர் டிங்கு ஃபேமிலி என்ன லெவலுக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னா அம்மாவும் மனைவியும் டிங்குவை பத்தி அவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்க. 200 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். சோ முதல் சுற்றுடைய முடிவுல தான் நம்ம இப்ப இருக்கோம். இன்னும் 3 சுற்றுகள் இருக்கு. இதை தாண்டி இவங்கள யார் வின் பண்ண போறாங்க, இதுல என்னென்ன மாதிரி சுற்றுகள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். முதல் சுற்றோட முடிவுல இந்த அற்புதமான ஃபேமிலிகள் எப்படி தன்னுடைய மகனை புரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்கன்னு அம்மாவும், ஹஸ்பண்டை புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்கன்னு மனைவியும் ரொம்ப அழகா வந்து 2 கேள்விகளில் வந்து காமிச்சிங்க. நல்ல மதிப்பெண்கள்லாம் வாங்கியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த 2வது சுற்று உனக்கும் எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுற்று, இன்னும் கொஞ்சம் எமோஷனலான சுற்று. இப்போ இந்த டெலிவிஷனில் பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இப்போ எங்க மருமகளை காணோம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கும். இப்போ மருமகள்கள்லாம் பக்கத்து ரூமில் உட்காந்து ஆன்சர் பண்ண போகிறாங்க. இந்த ரவுண்ட் மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவை பற்றின ஒரு ரவுண்ட். உங்கள் எல்லாருக்கும் ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை வழங்கப்படும். அந்த சூழ்நிலையில் நீங்கள் 3 உதாரணங்கள் உங்கள் மருமகள் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்டு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்து அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது சுவாரஸ்யமான கதைகள் இருந்தாலும் அதை இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கலாம். திருப்பி உங்கள் மருமகள் வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்டயும் இதே கேள்வியை கேட்போம். அவங்க சொல்கிற சம்பவங்களும் நீங்கள் சொல்கிற சம்பவங்களும் எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படின்றத வச்சு தான் உங்களுக்கான மதிப்பெண்கள் வழங்கப்படும். நீங்கள் 3 சொன்னீங்க அப்படின்னா அவங்களும் 3 சொல்லிட்டாங்க அப்படின்னா 600 பாயிண்ட்ஸ். அப்படி ஒரு சம்பவத்துக்கு 200. ஸோ இதுதான் இந்த ரவுண்டுடைய ரொம்ப முக்கியமான ரூல். இந்த கணவன்மார்கள் எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக வந்து புரிஞ்சிக்கவே உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால தான் மகன்கள் எல்லாம் ரொம்ப அழகாக அம்மா பக்கத்தில் நிற்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். இப்போ முதல்ல திரு பிளாக் பாண்டி அவருடைய குடும்பத்தில் அவங்க அம்மா கிட்ட உங்கள் மருமகளை நீங்கள் பெருமையாக நினைக்கும் தருணங்கள் என்னன்னு ஒரு 3 தருணங்கள் சொல்லுங்கள். பையன் வந்து இந்த பொண்ணை தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். சரி, ஆசைப்படும் போது சரி பொண்ணை காமிடா அப்படின்னு சொன்னான். எங்கே பார்த்தேன்னா மயிலாப்பூர் கோயிலில் பாபா கோயிலில் பார்த்தேன்னு சொன்னான். சரி ஒரு நாள் பொண்ணை காமிச்சான். வீட்டுக்கு வந்துச்சு, பேசிச்சு, நல்ல பொண்ணாக இருக்குன்னு. சரி அப்படின்னு மறுநாள் வந்து ஆஸ்பத்திரிக்கு எனக்கு ஆப்ரேஷன் பண்ண நிலமை இருந்துச்சு. எனக்கு தலையில் இது கவசமெல்லாம் போடும்போது அந்த பொண்ணை பார்க்குறேன், கண்ணில் இருந்து தண்ணி வந்துச்சு. இப்போ நான் இப்போவும் வீட்டில் சொல்லுவேன், நீ ஒரே காரணம் வந்து நீ வந்து ஆஸ்பத்திரியில் வந்து என்னை பார்த்து நீ அழுத, அதனால தான் உன்னை ஏற்றுக்கிட்டேன், அதனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். 2வது வந்து எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடக்கும்போது எந்த ஒரு பொருள் நகை வாங்கினாலும் துணி எதுவுமே பேசவே பேசாது. நம்ம பொண்ணு நம்ம மக, என் மகளாக இருந்தால் நான் செய்ய மாட்டேன்னா எல்லாமே அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நகை எடுத்து கொடுத்துச்சு. அதனால எங்கள் குடும்பத்துக்கு எல்லாமே அந்த பிள்ளை வந்து எது செஞ்சாலும் எதுவும் வேணான்னு சொல்லவே சொல்லாது, வாய் திறக்கவே திறக்காது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் இன் லாவா பார்க்காம சொந்த சிஸ்டரா பார்த்த ஒரு சிஸ்டர் மகளா சொல்லும். ஓகே. 3வது சம்பவம்
எனக்கு ஒரு சமயத்தில் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி உடனே இருமல் அதிகமாகி நீர் சம்மந்தமான இதாச்சு. அப்போ அந்த பிள்ளை மாசமாக இருந்துச்சு. நீ வராத, எதுக்கு கிட்டக்க வர, குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும், நீ வராத அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி என்னை கையை பிடிச்சி இழுத்து பாத்ரூமுக்கு கொண்டு போய் விட்டு காலெல்லாம் அமுக்கி விடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இதுக்கெல்லாம் போய் இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படிலாம் நினச்சா அப்புறம் என்ன செய்வீங்க அப்படிங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இல்லை, ஜென்ரலாவே உங்களை ரொம்ப நல்லா ரொம்ப கவனிச்சு. பாசமாக இருக்கும். ஏதாச்சும் ஒன்றுனா நல்லா கவனிக்கும். உமேஸ்வரி, சொல்லுங்க. அதாவது உங்க மருமகளை பெருமையா நினைக்கும் தருணங்கள் ஒரு 3 சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். எந்தெந்த விஷயத்துல அவங்க உங்களை பத்தி பெருமையா நினைச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? எனி க்ளூஸ்? க்ளூஸ் கொடுக்கலாம். உங்க திருமணத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண ஒரு விஷயம் வந்து அவங்கள ரொம்ப நெகிழ வச்சுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. உங்களுக்கு உடம்பு முடியல, ஆப்ரேஷன் நடந்திருந்தது, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்போ. ஸோ அழுதுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு. வேற இன்னும் 2 விஷயம் உங்களை நினைச்சு அவங்க ரொம்ப பெருமைப்பட்டாங்க. திருமணத்திற்கு பின்பு நடைபெற்ற ஒரு விஷயம், அது எதுவா இருக்கும்? தங்கச்சி மேரேஜ் அப்போ நடந்த சம்பவங்கள். எல்லா விஷயத்துலையும் கூட இருந்தது தங்கச்சி மேரேஜ் விஷயத்துல. ஸோ அந்த விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. சரி, 3வதா நீங்க அடிக்கடி, அதாவது உங்க மாமியார் உங்களை பத்தி வெளில பெருமையா சொல்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? நானும் அவங்களும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்போம். அந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லுவாங்க. உங்க குடும்பத்தோட வந்து ஜாயின் பண்றீங்களா? கண்டிப்பா. உமேஸ்வரி, நீங்க ஒரு 3 சம்பவங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்க மாமியாரும் ஒரு 3 சம்பவங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க மாமியார் என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆஸ்பத்திரிக்கு எனக்கு ஆப்ரேஷன் பண்ண நிலமை இருந்துச்சு. நான் இங்கேருந்து பார்க்குறேன், எனக்கு தலையில் இது கவசமெல்லாம் போடும்போது அந்த பொண்ணை பார்க்குறேன், கண்ணில் இருந்து தண்ணி வந்துச்சு. எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு. என் மகளாக இருந்தால் நான் செய்ய மாட்டேன்னா, எல்லாமே அம்முளுக்கு என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நகை எடுத்து கொடுத்துச்சு. எனக்கு ஒரு சமயத்தில் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி என்னை கையை பிடிச்சி இழுத்து பாத்ரூமுக்கு கொண்டு போய் விட்டு காலெல்லாம் அமுக்கி விடும். பிளாக் பாண்டி ஃபேமிலி வந்து அவங்க அம்மா 3 சம்பவங்கள் சொன்னாங்க. அந்த 3 சம்பவத்தில் 2 சம்பவங்களை ரொம்ப சிறப்பாக மேட்ச் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய மனைவி. ஸோ இதன் மூலமாக 400 மதிப்பெண்கள் பெறுகிறீர்கள் இந்த ரவுண்டில். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த சுற்றுல 2வது அணிக்கான சூழல் நடிகர் அர்ஜுன் ஃபேமிலிக்கு இப்போ போக போகுது. அர்ஜுனுக்கு ஏற்ற ஒரு சரியான பெண்ணை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த விஷயங்களுக்காக உங்கள் உறவினர்கள் உங்ககிட்ட காயத்ரி பற்றி சொன்னாங்க? 3 சம்பவங்கள் எங்களுக்காக சொல்லலாம். நாங்கள் வந்து கன்னடம், என்னோட மாட்டு பொண்ணு வந்து தமிழ். எங்கள் வீட்டில் வந்து தமிழ் கன்னடம் பேசுகிறதுனால நாங்கள் என்ன சொன்னேன், சீக்கிரமாக நீ வந்து கன்னடம் கற்றுக்கணும், எங்களோட கன்னடமே பேசணுன்னுட்டு அவள் என்னென்னா கன்னடத்தில் தான் பேசி ஒரே வருஷத்தில் கன்னடம் சூப்பராக பேச ஆரம்பிச்சிட்டான். அதனால வந்தவங்க எல்லாருமே, எங்கள் ரிலேட்டிவ்ஸு பெங்களூரில் இருந்து வந்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா கன்னடம் பேசுகிறா அப்படின்ட்டு அவளை அப்ரிஷியேட் பண்ணிட்டு, நல்ல மருமக தான் உனக்கு கிடச்சிருக்கா. ஸோ அது ஒன்று. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து இந்த கொலு வைக்கிற ஃபங்க்ஷன் இது இருக்குது. அப்போ வந்து இந்த வருஷம் வந்து நான் ஊருக்கு போயிருந்தோம். அவள் வேலைக்கு போகிறான், இருந்தாலும் அந்த கலசம் வச்சு எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களெல்லாம் கேட்டு அவங்களையே வந்து வச்சு கொடுக்க சொல்லி பூஜைலாம் பண்ணியிருக்கா. பூஜை பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போவா. அதை வந்து நான் ஊர்லேருந்து வந்தப்புறம் எல்லாருமே என்கிட்ட வந்து சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அமைதியான பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து அர்ஜுன் வந்து நல்ல பொண்ணாக செலக்ட் பண்ணியிருக்கான். 2 சம்பவங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ 3வது மெடிசன்ஸ் வந்து எங்ககிட்ட இருக்கா இல்லையா, ஆயிடுச்சா, அதெல்லாம் பார்த்து ஃபார்மசிக்கு ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிறா. ஓகே. உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட ஒரு விதம். நான் நல்லா பார்த்துப்பா. காயத்ரி, சொல்லுங்க. அர்ஜுனுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே உங்க மாமியார் கிட்ட வந்து ரொம்ப சரியான பொண்ணை தான் நீ வந்து அர்ஜுனுக்கு செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மாமியாரை புகழ்ந்த 3 தருணங்கள் எதற்காக இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 3 விஷயங்களை சொல்லியிருக்காங்க.
அது என்னென்ன விஷயங்களுக்காக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன்று இப்போ ரீசெண்டாக வீட்டில் கொலு வச்சுருந்தேன். ஆக்சுவலி அம்மா வந்து யூகே போயிருந்தாங்க. ஸோ ஒன்று வந்து நானே அவங்கக்கிட்ட கேட்டு ஒன்று கொலு வச்சுருந்தேன். இன்னும் 2 நான் வந்து கன்னடா ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிட்டேன். பேசிக்கலி எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. டெய்லி அம்மா வீட்டில் பேசுவாங்க. ஸோ அதை அப்படியே அவங்க சொல்லி கொடுத்து அப்படியே கற்றுக்கிட்டேன். இட்ஸ் a வெரி நைஸ் திங். 3வது என்ன விஷயமாக இருக்கும்? வீட்டில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எல்லா விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணிடுவேன். சரி, இப்போ நீங்க 3 விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்க மாமியார் உங்களை பத்தி என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதுக்கு இங்க கிளம்பி வாங்க. இங்கேருந்து நாங்க உங்களுக்கு அதை ப்ளே பண்ணி காட்டுறோம். கம். எங்களோட கன்னடமே பேசணும்னுட்டு அவள் என்னன்னா கன்னடத்தில் தான் பேசி ஒரே வருஷத்தில் கன்னடம் சூப்பராக பேச ஆரம்பிச்சிட்டான். எங்கள் வீட்டில் வந்து இந்த கொலு வைக்கிற ஃபங்க்ஷன் இது இருக்குது. அந்த கலசம் வச்சு பூஜைலாம் பண்ணியிருக்கா. மெடிசன்ஸ் வந்து எங்ககிட்ட இருக்கா இல்லையா ஆயிடுச்சா அதெல்லாம் பார்த்து ஃபார்மசிக்கு ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிறா. ஸோ காயத்ரி அவங்க மாமியார் 2 பேரும் பயங்கர எமோஷ்னலாக சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் ரொம்ப சிறப்பாக ஒரு 2 விஷயம் கரெக்டாக மேட்ச் பண்ணி சொன்னீங்க. ஸோ இதன் மூலமாக உங்கள் ஃபேமிலிக்கு 400 மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அம்மா அப்பாவை எப்பயாச்சும் ஒரு கேட்பேன், டாக்டர் மாத்திரைலாம் எடுத்துக்கிறீங்களா, டாக்டருக்கெல்லாம் போகிறீங்களா, செக்கப்பு டெஸ்ட்லாம் எடுக்கிறீங்களான்னு கேட்பேன். அவ்வளோதான். மற்றபடி இந்த மாதிரி இருந்து மெடிசன்ஸ்லாம் கொடுக்குறாங்கிற விஷயமே எனக்கு இப்போ தான் தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அம்மா அப்பா மனைவி நல்லா பார்த்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் ஒரு கணவன் வேலைக்கே போக முடியும். உண்மையிலேயே அந்த காயத்ரி அவங்க வேலைக்கு நடுவில் சிறப்பாக பண்ணுறாங்கன்றது ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டு அவர். அடுத்தது அன்பு சகோதரர் மாஸ்டர் டிங்கு அவர்களுடைய ஃபேமிலி. அவங்களுக்கான ஒரு சூழல் இப்போ கொடுக்க போகிறோம். எந்தெந்த மாதிரி சூழ்நிலையில் உங்கள் மருமகளை நீங்கள் வந்து என் மருமக மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு உதாரணம் காமிச்சிருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு 3 விஷயங்கள் எங்களுக்காக சொல்லுங்கள். மெயினாக வந்து அவள் வீடு நல்லா நீட்டாக வச்சுப்பாங்க. ஓகே. நம்மளே நினைக்கும் குழந்தைய வச்சு அவளை எப்படி பண்ணுவான்னு யோசிக்கிறதுக்குள்ளே கண்ணு முடி திறக்கிறதுக்குள்ளே பண்ணி முடிச்சிருப்பான். 2வது என்னென்னா என் டிங்கு வந்து கொஞ்சம் கோவக்காரு. யார் அவரா? கொஞ்சம் கோவக்காவனே. ஆனால் அது வந்து எங்கிட்ட கொஞ்சம் காமிச்சா நான் கொஞ்சம் மூட் ஆஃப் ஆகும். அது ஒரு இது. ஆனால் அவள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவான் நல்லா. என்கிட்ட சார் அம்மா அவர் அப்படிதான், நீங்க ஏன் அதெல்லாம் பெருசாக்கிங்க, வேற வேலை இல்லை உங்களுக்கு அப்படின்ட்டு அவளும் நல்லா அதை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ அது மை பண்ணி சரி பண்ணிடுவா. அது அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இல்லம்மா, அது இக்னோர்னு நினைக்கிறேன். அவர் அப்படிதான் விட்டுருங்க. வீணா போனாங்களா அப்படி இல்லை அவளுக்கு தெரியும் அது அவரை எப்படி கன்சல்ட் பண்ணி அந்த மேட்ரு இதாக்கணும் தெரியும். 3வது எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா யாருக்கிட்டையும் பொறாமப்படுறது ஒரு ஜெலஸ் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ சொந்தத்தில் இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்படி செய்கிறாங்களே நம்ம இப்படி செய்ய முடியலையா அந்த ஒரு இதில் எந்தெந்த நேரத்தை எப்படி இருக்கோ அது அவள் பாட்டுக்கு இருந்துட்டு இருப்பான். அதுக்கு ஒரு பொறாம வச்சுட்டு ஜலஸ் வச்சு குத்தி பேசுறது அதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்தேன். அது எல்லார்கிட்டையும் பெருமை இந்த 3 விஷயம் சொல்லிட்டே இருப்பேன். சூப்பர். கவிதா, உங்க மாமியார் உங்களை பற்றி ஒரு 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது எந்தெந்த சூழ்நிலையில என் மருமக மாதிரி ஒருத்தங்க யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து உங்களை உதாரணமாக சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு 3 விஷயங்கள் உங்களுடைய பர்சனாலிட்டி பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த 3ம் என்னவாக இருக்கும்? வீடெல்லாம் ரொம்ப க்ளீனாக வச்சுப்பேன். அப்புறம் ரொம்ப பொறுமையாக இருப்பேன். ரொம்ப தேவையில்லாமல் பேச மாட்டேன். எதுலேயும் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியா அப்படின்னு கேட்டுப்பேன். நான் டெய்லி சாமி கும்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் மாமியார் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்போ நீங்கள் இங்கே வாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்றது நம்ம 2 பேரும் சேர்ந்தே பார்க்கலாம். உங்கள் மாமியார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். மெயினாக வந்து அவள் வீடு நல்லா நீட்டாக வச்சுப்பாங்க. என் டிங்கு வந்து கொஞ்சம் கோவக்காரு. ஆனால் அவள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவான் நல்லா. எனக்கு தெரிஞ்சு
அப்படின்னு யாருக்கிட்டையும் பொறாமப்படுறது ஒரு ஜெலஸ் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இரண்டாவது சுற்று உனக்கும் எனக்கும் ஒரு மாமியார் தன்னுடைய மருமகளை பற்றி நினைக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த சூழலை கொடுத்து அதில் ஒரு 3 சம்பவங்கள் கேட்டிருக்கோம். இதில் எல்லா மாமியாரும் மருமகளை பற்றி சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக இதுலேருந்து சில விஷயங்கள் உங்கள் வீட்டில் கூட நீங்கள் யோசித்து பார்த்துருப்பீங்களா? நீங்கள் மருமகளாக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கணவராக இருந்தாலும் சரி, இதை கண்டிப்பாக யோசித்து பார்த்துருப்பீங்கன்னு நான் 100% சொல்கிறேன். இதில் என்ன ஒரு பெரிய சிறப்பான விஷயம் என்னென்னா, இவங்க 3 ஃபேமிலியுமே இந்த ரவுண்டில் கரெக்டாக 400 மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. இப்போ இவ்வளோ பொறுமையாக நிதானமாக ஆன்சர் பண்ண இவங்க அப்படியே ஃபயரிங் மோடில் ஆன்சர் பண்ண போகிறாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுற்றுல. 2 சுற்றுகளோட முடிவு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இப்போ 3வது சுற்று. இந்த சுற்று நீங்கள் பார்க்கும்போது இதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். எப்பயுமே நம்ம கேட்குற கேள்விக்கு நமக்கு ஆன்சர் தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் தெரியும்ல. அந்த மாதிரி இந்த ரவுண்டுடைய அடித்தளமே நாங்கள் அப்படி தான் அமைச்சிருக்கோம். எல்லா மருமகள்களும் என் மாமியார் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரியே என் மாமியார் ஒரு மிகப்பெரிய புத்திசாலி, அவங்களுக்கு இந்த கேள்விக்கு கண்டிப்பாக ஆன்சர் தெரியும், அதனால தான் அவங்க என் மாமியாரை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு ஒரு 100% கன்விக்ஷனோட இப்போ நான் கேட்க போகிற கேள்விகளுக்கு உங்கள் மாமியாருக்கு பதில் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பஸர் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் மாமியார் இதுக்கு பதில் சொல்லணும். அவங்க சொல்கிற பதில் சரியாக இருந்ததுன்னா 100 மார்க்ஸ், தப்பாக இருந்துச்சுன்னா 100 மார்க்ஸ் மைனஸ். ஓகே, இன்னொன்று சொல்கிறேன், பஸரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் மாமியாரை மட்டும் பார்த்துடாதீங்க. ஏன்னா அவங்க உங்களை முறைச்சா சரி, வீட்டில் உங்களுக்கு செம்மையாக டின்னு கட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். அதனால் பஸர் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி திரும்பிட்டு இவ்வளோ நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, இன்னும் நல்லா போகும். தப்பா சொன்னா இது கூடவா தெரியல உங்களுக்கு அப்படின்னு கேட்டுறாதீங்க. சப்போஸ் பதில் தப்பாக சொன்னாங்க யாராவது ஃபேமிலியில் அப்படின்னா, கணவர்கள் வந்து தப்பாக சொன்னதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு 30 தோப்பு கரணம் அந்த இடத்துல போடலாம். வேணும்னு தப்பா சொல்லுவாங்க. இந்த பஸர் ரவுண்டோடைய பேர் என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். அடிப்பே சொல்லி என் மாமியார் கில்லி. இப்போ முதல் கேள்வி, பஸர்ல கரெக்டா கை வச்சுக்கோங்க. கொடியில் காய்க்கும் 3 காய்கள் பேரை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அவங்க தான் பிரஸ் பண்ணாங்க. புடலங்காய், அப்புறம் பீக்கங்காய், பூசணிக்காய், அவரைக்காய், அதலக்காய், எல்லாமே கொடி. அத்திக்காய் பாட்டெல்லாம் பாடுவீங்க போல. பரவாயில்லம்மா, 3 பதில்களை சரியாக எப்படியோ கரெக்டா மேட்ச் பண்ணி சொன்னதுனால பிளாக் பாண்டி அவர்கள் ஃபேமிலிக்கு 100 மதிப்பெண்கள் தந்து விட்டோம். இரண்டாவது கேள்வி இந்த சுற்றுல, எத்தனை வயதில் நாய் குணம் வரும்னு சொல்லுவாங்க? சோ பிளாக் பாண்டி ஃபேமிலி மறுபடியும் வந்து பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. ஆண்டி, எத்தனை வயதில் நாய் குணம்? 40 வயதில். 40 வயதில் முடிஞ்சு போச்சு. 40 வயதில் நாய் குணம். இப்போ பிளாக் பாண்டிக்கு என்ன வயசு ஆகுது? 30. 10 வயசு இருக்கு. இன்னும் 10 வயசு இருக்கு. 10 வயசு இன்னும் 10 வருஷம் இருக்கு அண்ணே. பாத்தீங்களா என்ன எப்படி கோத்து விட்டான் பாத்தீங்களா அவன்? இதெல்லாம் எடிட்டிங்ல தூக்குங்கப்பா. ஓகே, சரி, இப்போ 3வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இது வரைக்கும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாதவங்க இருந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கேள்வி. பஸர்ல கை வைங்க. கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் கவுண்டமணி தன்னுடைய காரை யாரிடமிருந்து வாங்கியதாக சொல்றான்? மாஸ்டர் திங்கு சொப்பன சுந்தரி. அந்த கார் இப்ப யார்கிட்ட இருக்குன்னு தெரியுமா? இருங்க, அதோட பாண்டி அந்த சொப்பன சுந்தரி இப்போ. ஓ சாரிப்பா, இது உங்க பர்சனல் விஷயம், நான் தலையிட விரும்பல. சரி, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது வந்து கண்டிப்பா பாருங்க, எனக்கு என்னமோ அர்ஜுன் ஃபேமிலி தான் ஆன்சர் பண்ணுவாங்கன்னு தோணுது. வீட்டில் பயன்படுத்தப்படும் சமையல் கேஸ் சிலிண்டரின் எடை என்ன? அர்ஜுன் ஃபேமிலி. மறந்துட்டாங்க. பதட்டத்துல மறந்துட்டாங்களா? சாண்டி, நீங்க சொல்றது எவ்வளவு அப்ராக்சிமேட்டா இருக்குன்னு சொல்லுங்க. 16 கிலோகிராம் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. எக்ஸாக்ட்லி இது பாத்தீங்கன்னா 15.4 kilograms. ஸோ 16 அப்படின்றது நீங்க சொன்ன ஒரு அப்ராக்சிமேஷன். அதனால ஐ கேன் கிவ் இட் யூ 100. அடுத்த கேள்வி, ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில என்ன? பிளாக் பாண்டி ஃபேமிலி. ஆடியில் காத்தடித்தால் ஐப்பசியில் மழை வரும். வெரி குட். ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில மழை வரும். ரொம்ப சரியான பதில். இது ரொம்ப முக்கியமான கேள்வி, எல்லா இல்லத்தரசிகளுக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒரு தீப்பெட்டியில் எத்தனை தீக்குச்சிகள் இருக்கு? அர்ஜுன் ஃபேமிலி. 50 இருக்கும். 50? ஆர் யூ வெரி ஷுவர்? நாங்க வாங்குற இதுல 50 இருக்கும். நாங்க வாங்குற தீப்பெட்டியில 50 இருக்கும். ஓகே,
இது 50 இல்லையா அப்படின்றத ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தா 50 சரியான பதில். வாவ். அடுத்த கேள்வி இந்த சுற்றுல அஞ்சரை பெட்டியில் அடுக்கும் பொருட்கள் என்ன? 7 பிளாக் பாண்டி ஃபேமிலி. மிளகு, மிளகு, ஜீரகம், சீரகம், சோம்பு, சோம்பு, ஆமா, கடுகு, கடுகு, உளுந்தம்பருப்பு. இதுல ரொம்ப முக்கியமா ஒண்ணு இருக்குமே, என்னது? பெண்களுக்கு ரொம்ப மங்களகரமா இருக்கக்கூடிய மஞ்சப்பொடி. ஆ, அதான் இப்ப 6000ல வராது. உளுந்தம்பருப்பு போடுவோம். இங்க எங்கன்னா இவங்க வீட்டு வாங்குற தீப்பெட்டியில 50 தீக்குச்சி இருக்கான், இவங்க வீட்டு அஞ்சரை பெட்டியில இவங்க உளுத்தம் பருப்பு போடுவாங்க. அர்ஜுன் அதுக்கு மேல போய் எங்க வீட்டு அஞ்சரை பெட்டியில நாங்க சில்லறை கூட தான் போடுவோம் சொல்லிட்டு. நீங்க ஆன்சர் சொன்ன விதத்துக்காகவே நான் வந்து சொல்றேன், அது நீங்க ஒரு பாட்டாவே படிச்சிட்டீங்க, நல்லா இருந்துச்சு. இதுக்காக பிளாக் பாண்டி ஃபேமிலிக்கு 100 மதிப்பெண்கள். இதுதான் இந்த ரவுண்டுடைய ஃபைனல் கேள்வி. இது ஒரு சினிமா படத்தின் கதை. இந்த படத்தை உங்க மாமியார் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைனை நான் சொல்றேன். உங்க மாமியாருக்கு இந்த படம் தெரிஞ்சிருந்ததுன்னா பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அதுக்கான பதில் சொன்னா போதும். சரி, நல்ல கதை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் கேள்வி. ஓபன் பண்ணா ஒரு கூட்ஸ் ட்ரெயின். அந்த கூட்ஸ் ட்ரெயின்ல ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு. பாண்டியோடைய ஃபேமிலி பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. பாண்டியம்மா, நான் எனக்கு தெரியாது, நீ மருமக நீ சொல்லுமா. சொல்லுங்க. தளபதியா? தளபதியா? என்ன தளபதியான்ட்டு அவங்கள பாக்குறீங்க? எனக்கு தளபதின்னு சொல்லுச்சு, இது சொன்னனால நான் சொன்னேன். இது fraud. இது cheat. நியாயமான மாமியாருங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. நியாயமான மாமியாருங்க. கரெக்ட்டா சொன்னேன். நிஜமா சொல்றேன், பாண்டி கை குடுறா. இப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு மகனா பிறந்திருக்கடா நீ. ரொம்ப ஹாப்பி. அதாவது நேர்மையா தன்னோட மருமக தான் இதுக்கு ஆன்சர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உண்மையா காப்பி அடிச்சு இதை ஒத்துக்கிற அந்த ஒரு மனப்பான்மை இருக்கிறதே, இந்த மனசுதாம்மா கடவுள். ஆனா கடவுளுக்கே 100 மார்க் மைனஸ் பண்ண சொல்லி எனக்கு சொல்லிட்டாங்க. பொய்யா விளாண்டா பிடிக்காது. அதனால கஷ்டப்பட்டு இவங்க ஆன்சர் சொன்னா கூட இது வேற ஒருத்தர் சொல்லி கொடுத்த ஆன்சர் அப்படின்னு நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டதுனால -100 மார்க்ஸ் தான் கொடுக்க முடியும். பட் என்ன இருந்தாலும் தளபதின்றதாமா சரியான விடை. இந்த ரவுண்டோட முடிவுற ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்ப்போம். பிளாக் பாண்டி ஃபேமிலி 300 மதிப்பெண்கள். சாவாஸ். அர்ஜுனன் ஃபேமிலி 200 மதிப்பெண்கள். And டிங்கு ஃபேமிலி 100 மதிப்பெண்கள். நிறைய ரவுண்ட்ஸ் சந்தோஷமா இப்போ முடிஞ்சிச்சு. ஒரு 3 ரவுண்ட் ரொம்ப ஹாப்பியா, நிறைய இமோஷன்ஸ் ப்ளஸ் நல்ல ஹியூமர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இருந்துச்சு. பட் கடைசியா ஒரு ரவுண்ட், இந்த ரவுண்டில் எப்படி அப்படின்னா தன்னுடைய குடும்பத்துடைய இந்த ஒரு மிகப்பெரிய இந்த காம்படிஷனில் எப்படி நான் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு மருமகள் தன்னுடைய குடும்பத்துக்காக போராட போகிறாங்க. அதுக்கு இந்த டபரா வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ உங்களுக்காக 100 செகண்ட்ஸ் தர போகிறோம். ஸோ இந்த 100 செகண்ட்குள்ளே நீங்கள் எப்படி இதை அடுக்கிறீங்க அப்படின்றதும் எவ்வளோ அடுக்கிறீங்க அப்படின்றதும் அந்த 100 செகண்ட்குள்ளே நீங்கள் வச்சு இப்போ சப்போஸ் 5-6 அடுக்கி டமார்னு கீழே வந்துருச்சுன்னா கூட அந்த 100 செகண்ட்குள்ளே திருப்பி நீங்கள் அதே அடுக்கி காமிச்சிங்கனாலும் சரி, அதுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து வி வில் கிவ் ரெஸ்பெக்ட். ஆனால் அந்த 100 செகண்ட் வரைக்கும் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். மேக்ஸிமம் டபராஸ் அவங்க கையில் அடுக்கி காட்டுறாங்களோ பேலன்ஸ் பண்ணி அவங்களுக்கு உச்சக்கட்ட மதிப்பெண்களான 600 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதுக்கு அடுத்தது யார் வந்து இருக்காங்களோ அவங்களுக்கு 400, அதுக்கப்புறம் 200, இப்படி போக போகுது. இந்த ரவுண்டை சரியாக யூஸ் பண்ணாங்கன்னா இவங்க எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் வரலாம் இந்த கேம் ஷோவில். இந்த ரவுண்டோட பேர் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இவ்வளோ பெரிய சாகசமான ஒரு வேலையை பண்ண போகிற அந்த மருமகள் ஒரு வீராங்கனையாக தான் இருக்க முடியும். அதனால் இந்த ரவுண்டுடைய பேரை நாங்கள் என்னன்னு வச்சுருக்கோன்னா என் மருமகள் சூப்பர் ஸ்டார். மாசா இருக்குல்ல? ஸோ கை தட்டுறதுக்காகவே அப்போதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய கணவர்களுக்கு இப்போ ஒரு நல்ல வேலையை நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம். உங்கள் மனைவி அழகாக மருதாணி வைக்கிற மாதிரி 2 கையை நீட்டுவாங்க. அதில் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ கணவர்கள்லாம் சேர்ந்து டபரா எடுக்கிறீங்க அதை வச்சு தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்க போகுது. சரியா? அதனால் முதல்ல தனக்கு வேலை கிடைத்ததாக ஃபீல் பண்ணக்கூடிய பிளாக் பாண்டியன் ஃபேமிலி கணவனும் மனைவியுமாக வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இப்போ இவங்க வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்ஸில் இருக்காங்க. சரியா? ஒருவேளை இவங்க சொதப்பினா டக்குன்னு கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால லீஸ்ட் பாயிண்ட்ஸில் யார் இருக்காங்களோ அவங்களும் கடைசியில் கரெக்டாக வின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறோம். அதனால் பாண்டி முடிஞ்ச வரைக்கும் அந்த மேக்ஸிமம் லிமிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். போகலாமா? ரைட். ரெடி? 2 கையை நீட்டுங்க. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 2 3
4 5 என்ன லைட்டா கை நடுக்குது 6 ஸ்ட்ரைட்டா இருக்கு. நீ சிரிக்காத, என்னை பார்த்து சிரிக்கிற, வீட்டில் போய் சிரிச்சுக்கலாம். அவசரப்படாது சிரிக்கிறதுக்கு, கொஞ்சம் மூச்சு விடாது, தம் பிடி. 40 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. பாண்டி அவசரப்படாது, என்னால் இந்த குடிஞ்சு இப்போதைக்கு எடுக்க முடியாது. நான் அடுத்த ரவுண்டுக்கு போகிறேன். ஆட்டாதப்ல, கமான் சைலன்ஸ், சிரிக்காத கொஞ்சம் நேரம். 55 செகண்ட் போயிடுச்சு. பரவாயில்ல இருண்ணே, ஆயிட்டு போகுது. நீ வேற செகண்ட்ஸ் கவுண்ட் பீதியை கிளப்புறேன். குமாஷமா சுப சுப சுத்ரபயத்தே பலகமிச்சு பதி பபஞ்சி பசுபஸ்துபோ பபஞ்சி பபஸ்பத் பதியோ. எனக்கு பயமா இருக்கு இந்த மந்திரத்தினாலே. 10 9 8 7 6 தம்பி கடைசி வரைக்கும் எடுக்கணும். 5 4 3 2 1 0 ஃப்ரீஸ். பாண்டி, இந்த ஒரு வேலையை நீங்க பண்ணும்போது உங்களுடைய மன உணர்வுகள் எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப மனம் அமைதியாக தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஸ்லோவாக போகலான்னு பார்த்தேன். என்னுடைய மனைவியுடைய ஸ்பீடு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கீழே உள்ள வச்சு நடுவில் இருந்தாலும் நான் வந்து அவசரப்படாமல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்மளுடைய கை எவ்வளோ தாங்குமோ அந்த அளவுக்கு அதை ஃபீல் பண்ணி கரெக்டாக அடிக்க வச்சுட்டேன். ஓகே, உங்களுடைய கை எவ்வளோ தாங்குமோ அதுதான் உங்க மனைவியின் கை தாங்கும் அப்படின்னு நினைச்சேன். வாட் அ லவ்லி ஹஸ்பண்ட், வாட் அ லவ்லி. 4க்கு 4 அடிச்சாச்சு. சரி, ஓகே. 100 செகண்ட்ல 8 டபரா டம்ளர் நீங்க அடுக்கியிருக்கீங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் என்னன்னா, தைவானுடைய முனிவர் மந்திரத்தை ஏதோ ஒன்று நீங்க சொன்னீங்க. உங்க அம்மா அங்கேருந்து அதை திருப்பி சொன்னாங்க. இல்ல, அந்த மந்திரத்தை இவரால் திருப்பி சொல்லவே முடியாது. வாய்க்கு வந்தது ஃப்ளோல சொல்லிட்டு மந்திரம் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு. அப்புறம் மந்திரம் சொல்றவங்க என்ன இப்படி சொல்றாங்க? சரி, பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க ஒருவேளை வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலியோட திருப்பி அந்த மந்திரத்தை சொன்னாதான் நீங்க வின்னுன்னு நாங்க சொல்லுவோம். சரியா? ஓகே ஓகே, ஃபேமிலியா போய் அதே மந்திரத்தை சொல்லுங்க. தேங்க்யூ. ஸோ பிளாக் பாண்டி டீம் பார்த்தீங்கன்னா 8 அடிக்கியிருக்காங்க. இப்போ என்னன்னா அர்ஜுன் அண்ட் மாஸ்டர் டிங்கு இவங்க 2 பேருடைய டீமும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 பேருக்கு ஈக்குவலான மதிப்பெண்கள் தான் வந்திருக்கு சோஃபார் டோட்டல் டேலியில். அதனால ஆர்டர் படியே போகிறோம். அதனால அடுத்ததாக அர்ஜுன் அண்ட் ஃபேமிலி, அர்ஜுன் அண்ட் மிஸ்ஸஸ் அர்ஜுன் நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே அம்மா, யூ நோ கரகாட்டக்காரன் மாங்குயிலே பூங்கிலே, தட் இன் ஹெட் திஸ் இன் ஹேண்ட். ஓகே ஓகே, ரெடி அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸ்லோ மோஷன்ல வைக்கவே முடியாது. நாளைக்கு மேலே வைக்க முடியாது தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணி சார் அவங்களா இப்போ ஃபஸ்ட்டு விழும் பாறேன். நல்லா இந்த காஃபி டம்ளர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் குடிச்சிட்டு எடுத்து வைப்பாரா? டபரா கேட்காதாண்டி, டென்ஷனாக இருக்கு. என்ன விட மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆங்கர் அவனுடைய வேலையை பண்ண விட மாட்டேங்க. 50 செகண்ட் போயிடுச்சு. ஒரு சிற்பம் போல செதுக்கி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு சிற்பி, கற்பனை கப்பி, சிந்தனை சிற்பி. இந்த மாதிரி நீங்கள் கிண்டல் பண்ணக்கூடாது. இதை பண்ணீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ் மைனஸ் பண்ணிடுங்க. இன்னும் 30 செகண்ட் இருக்கு அர்ஜுன். இப்போன்னு பார்த்து ஒரு கொசு கடிக்குதான். ஐ நோ நோ, இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு அர்ஜுன். கரெக்டாக வைக்கலாம். பரவாயில்ல, அட்லீஸ்ட் ட்ரை அண்ட் மேட்ச் பாண்டி. 5 4 3 2 1. ரொம்ப ரொம்ப தெளிவாக அப்ரோச்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. நீங்களும் காயத்ரி ரொம்ப அழகாக கொண்டு வந்தீங்க. அதை கடைசி நிமிஷத்தில் ஏதோ ஒரு டக்குன்னு ஏதோ ஒன்று 4-4 நீங்கள் சிரிப்பு எடுத்து விட்டீங்க. அதெல்லாம் பண்ணல, அது பண்ணது பாண்டி. நான் சிரிப்பு ஏற்றுறேன். கிரிக்கெட் விளையாடும் போது கிரவுண்டில் எல்லாரும் கத்துறாங்களா இல்லையா? தேங்க்ஸ் அர்ஜுன், தேங்க்யூ தேங்க்யூ. யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட், தேங்க்யூ. ஸோ இப்போ ஃபைனலாக இந்த ரவுண்டில் மாஸ்டர் டிங்கு அண்ட் ஃபேமிலி எத்தனை அடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ்
ரெடி, கை நீட்டுங்க. 2 பேரும் நீட்டினீங்கன்னா யார் எடுக்கிறது? ஏதோ கொடுப்பீங்களோன்னு நினைச்சேன். 1 2 3 and your time starts now. செகண்ட் போயிடுச்சு ஆண்டி. 6 அடிக்கிட்டாங்க. இன்னும் 1. ஆக்சுவலா கவிதா கை கரெக்டா இருக்கு, டிங்கு கை தான் நடக்குது. 50 செகண்ட்ஸ் போயிடுச்சு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே பப்பிமா, இட் வில். கிராவிடேஷனல் புல் கரெக்டா இருக்கு. 60 செகண்ட் போயிடுச்சு. டிங்கு பயங்கரமாக வச்சுருக்கீங்க. முதல் டீம் 8, 2வது டீம் 2, 3வது டீம். இன்னும் 25 செகண்ட் இருக்கு டிங்கு. ஸ்லோவா ஸ்லோவா ஸ்லோவா, ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். ஒன்றும் இல்லை, ஈஸியாக. 20 செகண்ட்ஸ் இருக்கு. டிங்குக்கு ஒரே பயம், என் வாழ்க்கையில் கவுத்து போட்ட கிளாஸ் எல்லாம் என்ன நிற்க வைக்கிறாங்க. அபராக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாக. கடைசி 10 செகண்ட் இருக்கு டிங்கு. 1 more you can do and I think the time is up. Okay. டிங்கு ஒரு சம விஷயம் சொன்னார். என் வாழ்க்கையில் இப்படி டபராக்கெல்லாம் பயப்பட விட்டாங்களே என்ன அப்படின்னு. இந்த ஷோவுடைய சக்ஸஸாக நாங்கள் இதை எடுத்துக்கிறோம். ஸோ 2 பேரும் சேர்ந்து 100 செகண்டில் 8 டபரா டம்ளர் அடிக்கிறீங்க. ஆல்மோஸ்ட் கரெக்டாக பிளாக் பாண்டியோட ரெக்கார்ட் நீங்கள் மேட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ 4 சுற்றும் முடிவடைஞ்சிருச்சு. இப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல சந்தோஷமாக இல்லை நீங்கள்? ஆர் யூ ஆல் ஹாப்பி? வெரி ஹாப்பி. ஸோ எம் மருமகள் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற இந்த ஒரு பயங்கரமான இந்த டபரா வச்சு பண்ண இந்த கான்டெஸ்ட்ல பாண்டி ஃபேமிலி 8 டபரா டம்ளரை கரெக்டாக சூப்பராக அடுக்கி 600 மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். அர்ஜுன் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை எல்லாம் பண்ணி கடைசியில் எல்லாமே 2 டபரா டம்ளர் தான் கையில் இருந்ததுனால இருக்கிறதுல நீங்கள் தான் லீஸ்ட்டாக அடிக்கிருக்கீங்க அப்படின்றதுனால 400 மதிப்பெண்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அண்டு மாஸ்டர் டிங்குடைய ஃபேமிலி 8 டபரா டம்ளர் ரொம்ப சிறப்பாக அடிக்கிறதுனால அவங்களுக்கு 600 மதிப்பெண்கள் தரப்படுகிறது. இதெல்லாம் இந்த ரவுண்டோட ஸ்கோர் தான். பட் டோட்டல் ஸ்கோர், த கிளைமேக்ஸ், இந்த ஆஹா மாமியார் ஓஹோ மருமகளில் எந்த மாமியார் மருமகள் கணவர் வின் பண்ணாங்க அப்படின்றத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த 3 பேரில் நிறைய என்ஜாய் பண்ணதும் சரி, பட் அதே சமயத்தில் சில விஷயங்கள் டக்குன்னு மிஸ் ஆச்சு. இந்த டபரா கீழே வந்ததுனால சில மதிப்பெண்கள் மிஸ் ஆச்சுன்னு வேணா சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது அர்ஜுன் அண்ட் ஃபேமிலி ரொம்ப ஸ்போர்ட்டிவாக விளையாடி சோஃபார் தே ரீச் 1100 மதிப்பெண்கள். அண்ட் இரண்டாவதாக யார் வர போறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது மாஸ்டர் டிங்குடைய ஃபேமிலி 1300 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். அண்ட் 1450 மதிப்பெண்கள் பெற்ற பிளாக் பாண்டி அவர்களுடைய ஃபேமிலி தான் முதலிடம். இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுத்துக்கிறது பற்றி உங்களுடைய கருத்துக்கள்லாம் என்ன? நீங்க என்னென்னலாம் புதுசா என்ன ஃபீல் பண்ணீங்க? நம்ம நடிகர்களாக இருக்கிறனால மேக்ஸிமம் அவுடோர் ஷூட்டிங்கு, நம்ம வெளியூர்களில் படப்பிடிப்பு போகிறனால குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து நமக்கு ரொம்ப கம்மி. அந்த நிகழ்வில் இன்னைக்கு வந்து என்னுடைய மனைவி யார், என்னுடைய அம்மா யார் அப்படின்றத இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டினேன். ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள் உண்மையிலே மறக்க முடியாத லைஃப்பில் எல்லாமே ஒரு நினைவுகள் இருக்கும். இந்த நிகழ்ச்சி என்னோட லைஃப்பில் ஒரு முக்கியமான நினைவுகளாக நான். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஃபீலிங் வெரி ஹாப்பி. அர்ஜுன் அண்ட் ஃபேமிலி அம்மாவை பற்றி எல்லாம் தெரியும், ஒய்ஃபை பற்றி எல்லாம் தெரியும். பட் அவங்க 2 பேரும் எப்படி புரிஞ்சு நடந்துக்கிறாங்கங்கிற விஷயம் வந்து தெரியறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தது. மாஸ்டர் டிங்கு, நமக்குள்ளே எப்பவுமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இவங்க 2 பேர் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது வரையும் வாழ்ந்திருக்கான்றது தெரியணும்னு ஒரு ஒரு குசும்பான ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் பார்த்தீங்களா? ஆமாம். அந்த கியூரியாசிட்டி இன்னைக்கு ஜீ தமிழ் மூலமாக ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் தேங்க்யூ. தேங்க்ஸ் அர்ஜுன், தேங்க்ஸ் பாண்டி அண்ட் தேங்க்ஸ் மாஸ்டர் டிங்கு. அத்தனை பேருக்கும் நன்றி. ரொம்ப ரொம்ப குட் ஹார்ட்டட் பீப்புள், ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி. இந்த அளவுக்கு அழகாக இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப காரணம்
உங்கள் எல்லாருடைய அற்புதமான எண்ணங்களும் அற்புதமான மனசும் தான் காரணம். நிச்சயமாக இவங்க 3 பேருக்கும் சரி, அதாவது பாண்டி, அர்ஜுன், டிங்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய பெருசாக இருக்க போகுது அப்படின்றதுக்கு காரணம் அவங்களுடைய ஃபேமிலி தான். இந்த ஃபேமிலி தான் இவங்களுடைய பலம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய ஃபேமிலியை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ரெக்வெஸ்டோட இந்த முதல் எபிசோட் ஆஃப் ஆஹா மாமியார் ஓஹோ மருமகளை நிறைவு செய்கிறோம். ஸோ நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான இந்த மாதிரி ஒரு எபிசோட்ல உங்களை மீட் பண்ற வரைக்கும் திஸ் இஸ் பாலாஜி சேயிங் டாடா பாபாய். இது பதஞ்சலி கேஷ் காந்தி வழங்கும் ஆஹா மாமியார் ஓஹோ மருமகளே.